செய்யலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஹாப்பி ஃபேமிலி சேனலில் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோங்க தம்பியோட பர்த்டே விலாக் தாங்க. ஸோ பர்த்டே விலாகுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏரியா பூரா க்ளீன் பண்ணிட்டுருக்கோம். இங்கே ஹாலே ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்ட்டு ஊஞ்சல் சோஃபா முதற்கொண்டு எல்லாத்தையும் எடுத்து ஃபோர்ட்டிக்கோல போட்டுருவோம். அது சும்மா இருக்காது. ஃபோர்ட்டிக்கோல யாராச்சும் வந்தாங்கன்னா அது நம்ம கெஸ்டர்ஸ்லாம் வந்து எங்கே உட்காருவாங்க அங்கே உட்கார வைப்போங்க. ஸோ வேறு லெவலாக இருக்க போகுது. இன்றைக்கி ரொம்ப ஜாலியான டேவாக இருக்க போகுது. நீங்கள் இந்த வீடியோவை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் நேற்று தான் தம்பியோட பர்த்டே, பட் நாங்கள் நேற்று எடுத்து இன்றைக்கி எடிட் பண்ணி இன்றைக்கி அப்லோட் பண்ணுறோம். ஏன்னா நேற்று எடுத்து நேற்றே வந்து எடிட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். நாங்கள் படுக்கிறக்கே பார்த்திங்கன்னா ஒரு 11 o'clock ஆயிடுச்சு. அதனால தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல வந்து நம்ம அந்த ஏரியா வந்து செக்யூர் பண்ணணும், வந்து க்ளீன் பண்ணணும். வாக்கர் ஊஞ்சல் எல்லாமே வந்து எடுக்கணும். ஸோ அப்போ தானே ஏரியாவே ஃப்ரீயாக இருக்கும். அதுக்காக தான். ஸோ இப்போ தான் நாங்கள் வந்து சோஃபா வெளியில் வச்சோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஊஞ்சல். ஸோ எல்லாம் நாங்கள் க்ளீன் பண்ணுறோம். அதை நீங்களும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பாருங்கள், ஊஞ்சல் சோஃபா எல்லாமே எடுத்தாச்சு. நாங்கள் அங்கே ஒரே ஒரு சோஃபா விட்டுருக்கோம். ஏன்னா அது மட்டும் சும்மா யாராச்சும் உட்கார்றதுக்கு வச்சுருக்கோம். அண்டு சைடில் இருந்ததில் ஒரு டீப்பை, அதில் தான் கேக் வெட்டுவோம். பாருங்கள், ஏரியா எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது. அதை கூட்டி அள்ளிட்டு நம்ம டெக்கரேஷனுக்கான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். Hours later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த டெக்கரேஷனை பண்ணுறதுக்கு எங்களுக்கு 3 hours ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ஹார்ட்டை பண்ணி அந்த ஹார்ட்டை வாலில் ஒட்டி அதுக்குள்ளே கடை ஃப்ளவரை பண்ணி அப்பப்பப்பப்பா இந்த டெக்கரேஷன் பண்ணுறக்கே ஒரு 1.5 மணி நேரம் தான் இருக்கும். மிச்சம் நேரம்னா தம்பி அழுதுகிட்டே இருந்தான். அந்த பார்க்குறக்கே நேரம் போயிடுச்சு. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இது நான் எடிட் பண்ண ஒரு பர்த்டே வீடியோ. நாங்கள் ப்ரோமோவில் போட்டிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த கதவுக்கு மேலே பண்ணுறது ரொம்ப ஹைட்டாக இருக்கும். எனக்கு எங்கள் அம்மாவும் கூட ஹெல்ப் பண்ணாங்க. பட் அதில் நான் தான் சேர் போட்டு மேலே ஏறி ஸ்டக் பண்ணேன். அதனால் ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. பாருங்கள், டெக்கரேஷனே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக பண்ணியிருக்கோம். ஆனால் இது பண்ணுறதுக்கு எங்களுக்கு பெண்டு கலந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேக் வந்துடுச்சு. இது வந்து ப்ளூபெர்ரி ஃப்ளேவர். ஸோ பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. இப்போ நம்ம கேக் வெட்டுறதுக்கான டைம் வந்துருச்சு. வாங்க கேக் வெட்டலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆவலாக எதிர்பார்த்த தருணம் வந்துடுச்சு. இப்போ எல்லோரும் சேர்ந்து ஹாப்பி பர்த்டே சாங் பாட போகிறாங்க. அதை நீங்களும் கேளுங்க. அப்போ நான் கேண்டில் பொறுத்துனானே எல்லோரும் பாட ஆரம்பிச்சிருவாங்க. அதை கேட்டு நீங்களும் எங்கள் குட்டி சருக்கு விஷ் பண்ணுங்கள். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to dear Bhavan Kutti. Happy birthday to you. God bless you, dear. May God bless you, dear. May God bless you, dear Bhavan Kutti. Happy birthday to you. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேக் வெட்டுறப்ப அவ்வளோ அழுகுறான். ஏன்னா அப்போ தான் கரெக்டாக தூங்கி எந்திரிச்சு வந்தான். ஸோ ரொம்ப டயர்டு, அதனால் அழுகுறான். ஆனால் கேக்கை வாயில் வச்சோடனே அமைதியாயிட்டாரு. பாருங்கள், கேக் டேஸ்ட் பிடிச்சிருக்கு போல. நாக்கு சப்பை கொட்டிகிட்டே சாப்பிட்றாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா ஊட்டிட்டாங்க. என் தம்பிக்கு நான் கேக் விட்டாமல் இருக்க முடியுமா? அதுக்கு தான் நான் இப்போ என்ட்ரி ஆகிறேன். ஸோ கேக் கொடுக்க போகிறேன். அவன் அழுதுகிட்டே இருக்கான். ஆனால் கேட்க வாயில போட்டோன்னே அமைதி அடங்கிடுச்சு. பாருங்களேன்,
நான் அப்படியே கன்னத்துலேயும் மூக்குலேயும் கொஞ்சம் கேக் அப்படி விட்டேன். அவனுக்கும் வந்துடுச்சு. இப்படிலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து குட்டீஸ் எல்லோரும், அதாவது என் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு சின்ன பிக்சர் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து நிற்கிறோம். ஸோ பிக்சர் எடுத்ததுக்கப்புறம் அந்த கேக்கை நாங்கள் எல்லோரும் சேர்த்து தீர்த்து கட்ட போகிறோம். அதுக்கு தான் பிளானிங் இப்போது. ஸோ அதுக்கு முதல்ல ஃபோட்டோ எடுத்துக்கலாமே அப்படின்ட்டு நாங்கள் எல்லாம் வந்துட்டுருக்கோம். ஒவ்வொருத்தங்களாம் வராங்க. எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக ஃபோட்டோ பிக்ஸ்லாம் எடுத்தாச்சு. இப்போ சாப்பிட்றக்க வந்துட்டோம். ஸோ கொஞ்சம் டின்னர் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு நாங்கள் வந்து முடிச்சிடுவோம். விளையாடுறதுலாம் நாங்கள் எடுக்கலை, சும்மா டின்னர் சாப்பிட்றதோடவே நாங்கள் வீடியோ முடிச்சிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ நீங்கள் கரெக்டாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஹாப்பி ஃபேமிலி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த குட்டி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா எங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். பாய் பாய்.